ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு மளிகை கடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் கடைக்கு தேவையான வெயிட்டிங் ஸ்கேலு, சீலிங் மிஷின், பேக்கிங் கவர்ஸு, அதுமாதிரி நாமளே நம்ம கடையில் தயார் பண்ணுற ஃபினாயில் எசன்ஸ், சென்ட் இதெல்லாமே நம்ம எங்கே பெஸ்ட்டாக வாங்கிட்டு இருக்கோம், நம்ம கடைக்கு எங்கே வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எதுவும் பேக்கரி, ஜூஸ் ஷாப் எதாவது வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கீங்கன்னா, அதுக்கான மெட்டீரியல் எங்கே நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும், உங்கள் ஷாப் வந்து நல்லா பேர் வாங்குற மாதிரி பெஸ்ட்டான மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ க்ளியராக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதான் எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படிம்பீங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம 3 வருஷமாக நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணலேருந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, மெட்டீரியலோட குவாலிட்டி. சரிங்களா, நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்கினாலும் இங்கேருந்து தான் மெட்டீரியல் போகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிடைக்கலாம், ஆனாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் நான் இங்கே வந்து வாங்கினதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீலிங் மிஷின், வெயிட்டிங், பேக்கிங் கவர்ஸ், பேக்கரி, ஜூஸ், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒரு 4-5 ஐட்டம் வந்து மளிகை கடைக்கு உள்ளே வந்துடும். இப்போ நாம கடைக்கு வந்து நான் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். வாங்கி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பேக்கெட் போடுவேன், அந்த ஃபினாயிலெலாம் கலக்கி விடுவேன், சென்ட் சேர்த்து விடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். சரிங்களா, இதெல்லாம் எங்கே வாங்குறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சவுகார்பேட்டில் தான் வாங்குறேன். சரிங்களா, இப்போ எனக்கு வந்து கடை ஸ்டார்ட் பண்ணும் போச்சில் இதே மாதிரி கடை வச்சுருக்க ஒருத்தர் வந்து இந்த கடையெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. அன்னையிலேருந்து நான் வந்து இங்கேருந்து தான் வாங்கிட்டுருக்கேன். வாங்க முச்சில் எப்படின்னா பார்சல் பண்ணி எனக்கு வந்துடும். நான் வந்து மற்ற மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வைப்பேன். அது எல்லாமே கம்பைண்டாக ஒரு பார்சலாக லாரி சர்வீஸில் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு போய் வாங்குறது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து வெளியூரில் இருந்துட்டு நம்ம அங்கே போகிறது வந்து எப்படின்னா சிலருக்கு வந்து செட் ஆகாது. இப்போ நீங்கள் எதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச பொருள் கொஞ்சம் வாங்கிக்காங்க. கடைக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் நீங்கள் இங்கே வாங்கலாம். சரிங்களா, இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போகலான்னா, ட்ரெயின், மெட்ரோ, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் வந்து பஸ்ஸு. சரிங்களா, இப்போ பஸ்ஸில் போகிறோம், கோயம்பேட்டில் போய் இறங்குறவங்க வந்து நேராக ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டுன்னு போய் பார்த்து ஏறி போயிருங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த இடம் வந்துடும். சரிங்களா, அது மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறவங்க வந்து நேராக சென்னை பீச்சுன்னு கேட்டு இறங்கிட்டு அந்த ஆப்போசிட்டாக நீங்கள் வெளியே வந்தோடனே பாரிஸ் கார்னர் பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் ஃப்ரண்ட்டாக நீங்கள் அப்படியே நடக்கணும் கொஞ்சம் தூரம், ஒரு 3/4 கிலோமீட்டராக வரும். நீங்கள் ஸ்டெப்ஸில் நடந்தாலே உங்களுக்கு அந்த ஏரியா வந்து வந்துடும். சரிங்களா, இதுக்குன்னு ஸ்பெஷல் ஆட்டோ அதெல்லாம் பிடிக்கிறதா இருந்தால் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து மெட்ரோவில் போனேன். மெட்ரோவில் வந்து 2-3 ஒரு 4-5 வே இருக்கும் பார்த்துக்காங்க சப்வேல. அதில் வந்து நீங்கள் வந்து போஸ் ரோடுன்னு வரணும், இல்லைனா குலலகம் அப்படிங்கிற ஒரு 2 ஸ்டேஜ் இருக்கும் பார்த்துக்காங்க. அது வழியாக நீங்கள் வந்துட்டால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். சரிங்களா, இப்போ நான் மெட்ரோவில் போனதுனால உனக்கு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் மெட்ரோவில் வெளியில் வரப்போ இப்படி ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். பாரிஸ், ஹார்ட்ஷிப்ஸ், என்எஸ்சி போஸ் ரோடு, குலலகம் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து என்எஸ்சி போஸ் ரோட்டில் வரலாம், இல்லைனா குலரகத்தில் வரலாம். சரிங்களா, இது வழியாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பில்டிங்கோட லேண்ட்மார்க்லாம் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா இதெல்லாம் நாங்கள் பார்த்து வந்துவிடாமான்னு சொல்லுவீங்க. ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பர்ச்சேஸே பண்ணாமல் தான் வெளியில் வந்தோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் பைக்கில் கூப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் அவர் சென்னை தான், பட் அந்த ஏரியாவுக்கு புதுசு. ஆனால் அந்த பைக்லாம் நோ பார்க்கிங் நிறையா இருக்குது, இது பைக் எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். சரிங்களா, அந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் பில்டிங் எது காமிச்சோன்னா நீங்கள் அந்த வழியாக வந்தால் கரெக்டாக வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, இப்படி ரைட் சைடாக பார்த்து நடந்துவாங்க. இது வந்து கொஞ்சம் இடம் தான் பைக்குக்கு வந்து அலௌடான பார்க்கிங் இருக்கும். சரிங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக பைக்கை போட்டாலும் முன்னாடி வந்து கடை வச்சுருவாங்க. நீங்கள் பைக்கை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் கடை வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க வந்து தகராறு பண்ணுவாங்க, அவங்க கடையை எடுக்க மாட்டாங்க, என்னப்பா பைக்கை விட்டுற அப்படிம்பாங்க. அப்படி நீங்கள் நோ பார்க்கிங்கில் விட்டுட்டா கண்டிப்பாக போலீஸ் வந்து உங்கள் வெஹிக்கில் வந்து டோப் பண்ணிடுவாங்க. டோப் பண்ணிக்கொண்டு எங்கேயாவது ஒரு ஸ்டேஷனில் போட்டுட்டு நீங்கள் அங்கே போய் ஃபைன் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிடாதுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்கள் இந்த நான் சொன்ன வேலை பார்த்து அப்படியே வந்தால் கடைசியில் வந்து உங்களுக்கு இந்த கிங் ஜார்ஜோட ஸ்டாட்யூ இருக்கும். சரிங்களா, இதுதான் அந்த ஏரியாவோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு. நீங்கள் வந்து கரெக்டாக வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பாரிஸ் கார்னர் பில்டிங்கு, ஆப்போசிட்டில் ஹைகோர்ட்டு, ஆப்போசிட்டில் பிஎஸ்என்எல் பில்டிங்கு, அடுத்து வந்து இந்த ராஜாவோட சிலை. சரிங்களா, நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்து ஒரு தெருவில் என்னென்ன இருக்குங்கிறத லைனாக சொல்ல போகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து ஆண்டர்சன் ஸ்ட்ரீட். சரிங்களா, இது வந்து அந்த பிஎஸ்என்எல் பில்டிங் தாண்டி கொஞ்சம் வந்து ரைட் சைடில் நீங்கள் லைனாக கடைகளை தெருவாக இருக்கும். நீங்கள் வந்து ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் எதுன்னு அங்கே ஒரு ரிக்ஷாக்காரர்கிட்டே ஒரு பூக்கடை மாட்டே கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. சரிங்களா, நம்ம ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறோன்னா பேக்கிங் கவர்ஸ். சரிங்களா, நமக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அவ்வளோ பேக்கிங் கவர்ஸும் இங்கே வாங்கிக்கிடலாம். சரிங்களா, இந்த தெரு ஃபுல்லாமே பேக்கிங் கவர்ஸ் கடை நிறையா இருக்கும். நீங்கள் எல்லா கடையிலையும் விசாரித்து வாங்கன்னு வராது. சரிங்களா, அதே மாதிரி ரஸ்னா எசன்ஸ், நீங்கள் ஜூஸ் ஷாப் எதுவும் வைக்க போகிறீங்கன்னா ஜூஸ் எசன்ஸு இந்த மாதிரி வாங்கிக்கிடலாம். அப்புறம் வந்து ரஸ்னா கவரு அந்த மாதிரி வாங்கிடலாம். பேக்கரி எதாவது ஓப்பன் பண்ணணுன்னா அதுக்கான
அந்த நிறைய ஐட்டம் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி பெப்சி ஐஸ் டியூபு இதுவுமே அந்த கடையில் கிடையாது. வழியிலே திரும்ப வெளியில் வந்துருங்க, உள்ளே போய் மாட்டிக்காங்க சரிங்க. அப்படி வெளியில் வந்து அப்படி ஃபார்வேர்டு போங்க. அப்படியே நீங்கள் ஃபார்வேர்ட் போனீங்கன்னா அடுத்து வந்து கோவிந்தப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்டுன்னு ரைட் சைடு இருக்கும். எல்லாமே நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரோடு இருக்கும், ரைட் சைடு எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் இருக்கும் சரிங்களா. கோவிந்தப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும். இங்கே போனீங்கன்னா உங்கள் கடைக்கு தேவையான எல்லா லைட்டிங்கும் இருக்கும் சரிங்களா. அந்த வெல்கம் லைட்டிங்கு, அப்புறம் அந்த ஸ்ட்ரிப் லைட்டு, நீங்கள் பேக்கரினா நல்லா அரேஞ்ச் பண்ணுவீங்க அதுக்கான லைட்டு, ஜூஸ் ஷாப்னா நல்லா லைட் போடணும் அதுக்கான லைட்டு, ப்ளஸ் மளிகை கடையில் உங்களுக்கு தேவையான லைட்டு, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே உங்களுக்கு லைட்டு தான் இருக்கும். லைட்டிங்ஸு, எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு போங்க. கேரண்டி வாரண்டிலாம் அங்கே இது பண்ண முடியாது, நிறைய டூப்ளிகேட் மெட்டீரியலும் உள்ளே வரும் சரிங்களா. எல்லாம் பார்த்து யோசித்து இது தேவைப்படும், உங்கள் ஊரோட நல்லா இருக்குன்னா வாங்கிக்காங்க சரிங்களா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நின்னப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் சரிங்களா. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போகணுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டு உள்ளே போவீங்க, வெளியே வாரீங்க, அடுத்தால கோவிந்தப்பா எலக்ட்ரிக்கல் பார்க்குறீங்க, வெளியே வாரீங்க. இந்த மாதிரி ரைட் சைடு நிறைய ஸ்ட்ரீட் இருக்கும். நாராயண முதலி, இந்த மாதிரி பேங்கிள்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டு, பேக்குக்கு ஒரு ஸ்ட்ரீட்டு, ஃபேன்சி ஐட்டம்க்கு ஒரு ஸ்ட்ரீட்டு, டாய்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரீட்டு, இப்படி ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் உண்டு. நீங்கள் தேவையானவங்க உள்ளே போய்க்காங்க, பார்த்துக்காங்க, வெளியே வந்துங்க. அப்படியே வெளியில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாஸ்ட்டாக மின்ட் ஸ்ட்ரீட்னு வரும், அதை கேட்டுக்காங்க. மின்ட் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் எடுக்கணும், அதாவது ரோடை கிராஸ் பண்ண உடனே இந்த நின்னப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் வரும். நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா நம்ம கடைக்கு தேவையான வெயிட்டிங் ஸ்கேலு, சீலிங் மிஷினு, அப்புறம் வாஷிங் மிஷின் லிக்விடு, அப்புறம் இந்த விம் சோப்பு இதெல்லாமே நீங்கள் சிறுதொழில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபினாயில் எசன்ஸு, ஃபினாயில் சென்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ், இது மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் இந்த ஷாப்பில், இந்த ஸ்ட்ரீட்டில் சரிங்களா. உங்களுக்கு நீங்கள் எந்த ஷாப்னாலும் போங்க, தேவைப்படுற எந்த பொருள்னாலும் ரேட்டு விசாரித்து வாங்கிக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லிட்டேன், டூப்ளிகேட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு மெட்டீரியல் வாங்க போகிறீங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வாங்குங்க. சப்போஸ் வெயிட்டிங் ஸ்கேல் வாங்கினா சீல் வச்சு வாங்கிக்காங்க, இல்லைனா ஊருக்கு கொண்டு வந்து சீல் வைக்க அதுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஆயிரும். அதனால் புதுசாக வாங்குறப்பவே அவன்கிட்ட சீல் வைக்கிறதுக்கு என்ன இதுன்னு சொல்லி பேசி அங்கேயே வச்சு முடிச்சுட்டு வாங்க சரிங்களா. இது பார்த்துக்காங்க. அடுத்து நான் என்ன சொல்லணும்னா, அந்த ஃபினாயில் சொன்னேன். ஃபினாயிலுக்கு வந்து அந்த கடைகள் வந்து சேம் ஸ்ட்ரீட்லேயே கடைக்கு வெளியே நிறைய ட்ரம்மு, கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கடை பார்த்தாலே தெரியும் சரிங்களா. அதாவது விம் ஜெல் கெமிக்கல் சரிங்களா. இந்த விம் ஜெல் வருதுல்ல, அந்த மாதிரியே வரும் பாத்திரம் வளர்க்குறதுக்கு. நான் அதை வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் பின்னால் அவங்களுக்கு வர்ற வீடியோவில் போடுறேன். இப்போ இதில் இருக்க மெட்டீரியல் எல்லாமே நம்ம வாங்கலாம் சரிங்களா. விம் சோப்புனா நம்ம விம் சோப் மாதிரியே க்ரீன் கலரில் பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு வரும். அது வந்து 12 பீஸ் 90 ரூபான்னு வரும். நம்ம ஒரு சோப்பு 15 ரூபான்னு விற்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஃபினாயில் எசன்ஸு, வாஷிங் மிஷின் லிக்யூடு சரிங்களா, இது எல்லாமே இங்கே கிடைக்கும் சரிங்களா. வாஷிங் மிஷின் லிக்யூட்லாம் 1 லிட்டரு 70 ரூபா அப்படி தான் வரும். நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம ஒரு 100 ml கூட தண்ணி சேர்த்து கூட நல்லா கரைச்சிக்கிடலாம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விற்கலாம். நான் விற்றுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸில் வரும் சரிங்களா. இந்த மாதிரி எசன்ஸ்னு சொல்லிட்டு, கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு நேம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் போய்ட்டு வாங்கிக்கிடலாம் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சென்ட் ஏதாவது வீட்டில் செய்கிறீங்க, அந்த அத்தர் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே பாட்டில்ஸ் எல்லாமே A to Z இங்கே கிடைக்கும் சரிங்களா. ஃபுல் கெமிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். அதாவது நம்ம கடைக்கு தேவைக்கூடியதை நான் பேசிக்காக சொல்லிட்டேன். இது போக நிறைய ஆசிட் ஐட்டங்கள் அதெல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு பேம்பஸ் 100-200 வாங்குறதா தான் அதுவும் வாங்கிடலாம் இந்த ஸ்ட்ரீட்லேயே. அதுக்கு நிறைய கடை இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரீட் வந்து தேவராஜ முதலி ஸ்ட்ரீட். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரீட் வந்து நின்னப்ப நாயகனுக்கு அடுத்த ஸ்ட்ரீட். அது நீங்கள் அங்கே போனால் நீங்கள் யார்கிட்ட கட்டாலும் சொல்லுவாங்க. நின்னப்ப நாயகன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டு. அப்படி யூட்டர்ன் மாதிரி கூட நீங்கள் போட்டு போய்க்கிடலாம். நீங்கள் நின்னப்ப நாயனுக்கு உள்ளே போய்ட்டு லாஸ்ட்டு போய்ட்டு டேர்ன் பண்ணி வந்தால் தேவராஜ முதலிக்கு வந்துடலாம் சரிங்களா. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கிளாஸ் எக்யூப்மெண்ட் நிறையா இருக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான டிசைன் கிளாஸ் தேவையான வாங்கிடலாம். கடைக்கு தேவையான இந்த வாஸ்து கண்ணாடி, முகம் பார்க்குற பெரிய கண்ணாடி, அல்லது கடையில் கவுண்டருக்கு மாட்டுற பெரிய பெரிய கண்ணாடி, இதெல்லாம் வாங்கிக்கிடலாம் சரிங்களா. அது மாதிரி கிளாத் தொங்க போடுறதுக்கு ஹேங்கர்ஸ் இந்த மாதிரி வாங்கிடலாம். ஹேங்கர்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும், 60 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே சேம் ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடை நிறையா இருக்கும் சரிங்களா. நாட்டு மருந்து கடை, அப்புறம் உங்களுக்கு பூஜை ஜாமான் பொருட்கள், இதெல்லாம் நிறைய விஷயம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்தந்த பொருள்லாம் பூஜைக்கு வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் எல்லா பொருளும் A to Z வச்சுருப்பாங்க. அது மாதிரி நாட்டு மருந்து கடையிலையுமே நீங்கள் வந்து இல்லைன்னு திரும்ப மாட்டீங்க, அவ்வளோ பொருள் வச்சுருப்பாங்க சரிங்களா. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த தெரு இருக்கும், கடை இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் இல்லைன்னா நீங்கள் அடுத்த கடையில் போய் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்க போகிற பொருளோட ரேட் வந்து உத்தேசமாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா 10 கிராம் 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க. 10 ரூபா பொருளாக இருக்கும், 100 200 சொல்லி ஏமாற்றிடுவாங்க சரிங்களா. அதனால் ரேட்டு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரீட்டில் வாங்கலாம் சரிங்களா. அப்படியே வெளியே வந்தால் நீங்கள் திரும்ப அந்த NSC போஸ் ரோட்டுக்கு வந்துடலாம். அப்படியே வெளியில் வந்துட்டு நீங்கள் திரும்ப எந்த வழியில் வந்தீங்களோ அந்த வழியிலே போய்க்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் ஸ்டார்ட் பண்ணி பேக்கிங் கவர்ஸு, ஜூஸ் கவர்ஸு,
அப்புறம் ஜூஸ் எசன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தால எலக்ட்ரிக்கல் ஷீட்டு பார்த்தோம். அடுத்தால வந்து தராசு, சீலிங் மிஷினு இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கெமிக்கல்ஸு, விம் சோப்பு, அந்த விம் ஜெல் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்தால வந்து நாட்டு மருந்து கடை, வீட்டுக்கு ஹேங்கர்ஸு, லைட்டு இந்த மாதிரி ஏதாவது இந்த கிளாஸ் எக்யூப்மெண்ட் எதாவது வாங்கலாம் இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு பூஜை ஜாமான் கடை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எல்லா கடையும் காமிச்சு கொடுத்துட்டேன். இங்கே பேக்கிங் கவர்ஸ் எல்லாமே 1 கிலோவில் தான் வாங்க முடியும். ஜூஸ் எசன்ஸு, ரஸ்னா எசன்ஸு, அப்புறம் பேக்கரி ஐட்டம் எல்லாமே சிங்கிள் பாட்டில், சிங்கிள் கவர் எல்லாமே வாங்கிடலாம். சரிங்களா? வீட்டுக்கு தேவையான சாஸ் எல்லாமே சிங்கிள் பாட்டில் வாங்கிடலாம். அப்படியே கெமிக்கல்ஸ் எல்லாமே விம் சோப்பு வந்து 12 சோப்பு இருக்கும் நான் சொன்னது வந்து. அப்புறம் விம் ஜெல் எல்லாம் 1 லிட்டரில் நீங்கள் வாங்கிக்கிடலாம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸு, நாட்டு மருந்து கடைலாம் போனால் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். எல்லா கடைக்கும் எப்படி போகணும் வரணுங்கிறத கிளியர் கட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கடை வச்சுருக்க நண்பர்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க. தேவையான ஏதாவது வாங்கிட்டு வாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே நீங்கள் எல்லா பொருளும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிடலாம். சரிங்களா? வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இதை பயன்படுத்திக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து A to Z அந்த இடத்துக்கு எப்படி போகணும், அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடை வச்சுருக்க நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களை சென்னை வாசிகள் யாராக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த கடைகளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை. மீண்டும் அடுத்தால ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.